ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கோன் சூப் எப்படி செய்கிறன்றதை தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதை செய்கிறதுக்கு ஒரு 4 கப் தண்ணி நீங்கள் ஒரு பேனில் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து அதை கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கு பிறகு நீங்கள் ஒரு சிக்கன் ஒரு பீஸை நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சிக்கன் அந்த போதுமான அளவு சிக்கனை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடையே ஒனியன், கார்லிக், 1 க்ரீன் சில்லி அதை முழுசாக அப்படியே சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து அதை கொதிக்க வைங்க. அது கொதிக்கிற அந்த டைமுள்ளுக்கு நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கோனை வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சுற்றினா போதும். அதை நல்லா ஃபைனாக நீங்கள் அரைக்க தேவையில்லை. ஒரு சுற்றி அதை கொஞ்சம் லேசாக அரைச்செடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது சிக்கனை வந்து நல்லா திருப்பி போட்டு நீங்கள் அதை வேக வைங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன ஒரு அளவான பீசஸாக உங்களுக்கு இதை கட் பண்ணி போடலும். நான் வந்து இதை ஒரே பீஸாக நான் போட்டது எடுத்து நான் இந்த ஷ்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதால தான் நான் ஒரு பெரிய பீஸாகவே இதில் போட்டிக்கிறேன். இதை நீங்கள் வந்து ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். சின்ன துண்டு பீசஸாக நீங்கள் பிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். அதோடு நீங்கள் இதுக்குள்ளே கேட்குற இப்போ அந்த ஒனியன், அந்த கார்லிக், க்ரீன் சில்லி அதெல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அதில் இந்த ஃப்ளேவர் வந்து இந்த தண்ணியில் நல்லா இறங்கிக்கும். இப்போ நீங்கள் அந்த துண்டு பீசஸை வந்து நீங்கள் இதில் எடுத்து அதை உரமாக்குங்க. உங்களுக்கு தேவையாண்டா இன்னும் தண்ணி கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூடவா தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து ஹாட் வாட்டரை சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஹாட் வாட்டரை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இதில் கோனை வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்து அந்த கோனை வந்து இதில் சேர்த்து அதையும் கொஞ்சம் வேக வைங்க. அதோடைய கேரட் நீங்கள் சின்ன துண்டு பீசஸாக நீங்கள் கரெக்டை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கேரட் பீசஸை வந்து இதில் சேர்த்து இது ரெண்டையும் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் கொஞ்சம் வேக வைங்க. அது வெந்துட்டிக்கிற அந்த டைம் உள்ளுக்கு நீங்கள் கோர்ன்ஃப்ளாவை வந்து நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு கோர்ன்ஃப்ளாவை நீங்கள் தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதோடைய 1 எக்கை வந்து நீங்கள் உடைச்சி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இது வந்து நல்லா கொதித்து ரெடியாகிட்டிக்குது. இந்த டைமில் நீங்கள் அந்த ஷ்ரெட் பண்ணின அந்த சிக்கனை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. சிக்கன் ஆல்ரெடி குக் ஆகிக்கிறதால நிறைய நேரம் அது குக் ஆகணுமென்று தேவையில்லை. இப்போ நீங்கள் இதில் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கோர்ன்ஃப்ளவர் அந்த மிக்ஸை வந்து நீங்கள் இதில் சேர்த்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நல்லா டிக்காக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரிக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் ஊற்றி அதைத்தான் நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ண போக்கில் விளங்கும். அதில் எப்படி திக்னஸ் அது ஆகுறேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். அந்த டைமுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி அதை ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து எக்கில் இந்த நான் உடச்சி ஊற்றின அந்த ஒரு எக்கையுமே ஊற்றலை. அதில் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எக்கை வந்து நான் இதில் ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இது மிக்ஸ் பண்ணினா கொஞ்சம் ஒயிட் கலரில் சின்ன துண்டு பீசஸ் உங்களுக்கு விளங்கும். இப்படி செஞ்சீங்கன்னா இந்த கோர்ன் சூப் வந்து உங்களுக்கு ரெடி. இது நிறைய நேரம் நீங்கள் குக் ஆகி கொண்டிருக்கணும் வேண்டி இல்லை. நீங்கள் இதை இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மாதிரி இதை கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கோர்ன் சூப் ரெடி. இதை நீங்கள் உங்களோட ஃபேமிலியோடு சர்வ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதை இதை தனியாக சாப்பிட்றதையும் விட இதில் கார்லிக் ப்ரெட்டோ இல்லாட்டி உங்களுக்கு என்ன சரி ஸ்பைசி என்ன சரி கட்லெட் அது மாதிரி என்ன சரியோட நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
கிட்ஸுக்கும் வந்து நல்ல ஹெல்த்தியான சூப் இது. அவங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். என் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கார்லிக் ப்ரெட் ரெசிபி வேணுமென்னு சொன்னால் நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எட் பண்ணுறேன். அதை நீங்கள் தேவையானவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.